எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது தக்காளியை யூஸ் பண்ணி ஒரு சாதம் தாங்க. இது தக்காளி பிரியாணியா இல்லை தக்காளி சாதமா தக்காளி புலாவா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இந்த சாதம் நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நல்லா உதிர் உதிராக சூப்பராக இருக்குது. ஆறினாலும் ரொம்ப உதிர் உதிராக இருக்கும். நிறைய மசாலாலாம் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தக்காளி சாதத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எண்ணெயோட அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. அதே போல் எண்ணெயும் உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடேறட்டும். சூடேறின பிறகு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாதி காயோட அந்த ஃப்ளார் ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் 2 கல்பாசி, 3 சின்ன சின்ன அன்னாசி முக்கு சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு பூண்டு பற்கள் 2 கைப்பிடி அளவு சேர்த்தாச்சு. இந்த சைஸ்ல இருக்க பச்சை மிளகாய் 2 சேர்த்தாச்சு. மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயம் இது போல நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி 3 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா இது போல நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்தாதான் இந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் சுவை நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அதே போல இந்த கரம் மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, உங்ககிட்ட எந்த கரம் மசாலா இருக்கோ அது நீங்க சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று இதுல குறைஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆனால் சேர்க்கும் பொழுது கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. நிறைய வாசனை இருந்துச்சுன்னா சாப்பாடு சாப்பிடும்பொழுது நமக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஆயிடும். தக்காளி 4 தக்காளி மீடியம் சைஸ்ல இருக்கிறது, நல்ல பழுத்த தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதிலேயே சேர்த்துடலாம். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும். நம்ம 2 ஆழாக்கு அளவுள்ள அரிசி சேர்க்க போகிறோம். 1 ஆழாக்குக்கு 2 மீடியம் சைஸில் இருக்க தக்காளின்னு கால்குலேட் பண்ணி நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி இந்த தக்காளி ஆவிலேயே வேகட்டும். நல்லா குழைவாக வேகணும். அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம மசிக்கும்போது தக்காளி குழையணும். ஆனால் நம்ம முதல்ல சேர்த்த பொருட்கள்லாம் ரொம்ப சுருங்கி வதங்கக்கூடாது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள், மிளகாய் மட்டும் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா இந்த 2 பச்சை மிளகாய்க்கு பதிலாக 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளும் 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காரம் குறைவாக சாப்பிட்றவங்க குறைவாக சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா பொருட்களோட பச்சை மணலாம் போகிற வரைக்கும் இந்த கிரேவியை நம்ம கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரம் மசாலா லைட்டாக பொரிஞ்ச பிறகு நம்ம அடுத்தடுத்து எல்லாமே சேர்த்துட்டோம். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம வதங்கவே விடலை. இது போல் வதங்க விடாமல் நீங்கள் அடுத்தடுத்து செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த கிரேவி கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 2 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. இது நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கும்போது உடம்புக்கு நல்லது தானே அப்படிங்கிறதுனால நான் சேர்த்தேன். அதனால தான் கரம் மசாலா நம்ம குறைச்சி சேர்த்துருக்கோம். இது போல் லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் 2 ஆழாக்கு அளவுள்ள பாஸ்மதி அரிசியை இது போல் உதிர் உதிராக சாதமாக வடித்து அந்த சாதத்தை இதில் சேர்க்குறேன். பாஸ்மதி அரிசியை நல்லா 3 முறை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாதமாக வடிச்சு எடுத்து இதில் சேர்த்தாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய்யும் நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்கள் நெய் சேர்க்காம செய்கிற மாதிரி இருந்ததுன்னா காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும் பொழுது மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் சாதம் குழைவாக வேக விட்டுட்டிங்கன்னா நம்ம இது போல் கலக்க முடியாது. கலக்கும் பொழுதும் லைட்டாக கலந்து விடுங்க. சாதத்து மேலே நம்ம அழுத்தி கரண்டி போட்டு கலந்தா அது அப்படியே உடஞ்சி போயிடும். தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் சாதம் வடிச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டேன். சாதம் வேகும் பொழுது அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்துலேயும் உப்பு ஊறி நல்லா இருக்கும். வடிச்ச சாதத்தை இதுல சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு பார்க்கும் பொழுது சாதமும் தண்ணியும் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இது ஒரு கரெக்டான பதம்.
இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. சாதம் வடித்த கஞ்சியை ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தை இது மேலே தூக்கி வச்சு தட்டு போட்டு மூடி வெயிட் கொடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா உதிராக நமக்கு வெந்து வந்திருக்கும். நீங்கள் சாதம் வடித்து இதில் சேர்த்தீங்க இல்லையா, வடிக்கும் பொழுது சாதம் ஒரு 80% வெந்திருந்தாலே போதும். அதுக்கப்புறம் இது போல் நம்ம செய்யும் பொழுது நல்ல சாதம் சூப்பராக சாஃப்டாக வெந்து நல்ல காரமெல்லாம் ஊறி ஜூஸியாக நமக்கு ரைஸ் ரெடியாக இருக்கும். அதே போல் நம்ம குறைவான அளவு சேர்த்து செய்யும் பொழுது இது போல் நீங்கள் தம் போட்டிங்கன்னா நம்ம ஸ்டவ்லேயே எது சின்ன பர்னர் ஸ்டவ்வோ அந்த ஸ்டவ்வில் வச்சு தம் போடுங்க. அப்போ தான் உதிராக சாதம் அடிப்பிடிக்காமல் சூப்பராக நமக்கு கிடைக்கும். நல்ல சுவையான ஒரு தக்காளி சாதம் தம்மில் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும். ஆறின பிறகும் சாதம் வறண்டு போகாமல் இருக்கும். உப்பு காரம் இதில் ஊறி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சாதத்தை சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரொம்ப சிம்பிளானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் தயிர் பச்சடி தாங்க. அது ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சாதம் சூடாகவும் சாப்பிட்லாம், ஆரியும் சாப்பிட்லாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடும்போது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த தக்காளி சாதத்தை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.